எழுப்புதல் கையேடு 7. ஆவியானவரும் எழுப்புதலும். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. யாத்திராகமம் 40, 34, 35. ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் அவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஏசாயா 44, 3, 4. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11, 2. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். ஏசாயா 28, 2. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஏசாயா 28, 6. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏசாயா 32, 15. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61, 1. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மத்தேயு 12, 28. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24, 40. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யோவான் 7:37. பெயப்பிலுவே இயேசுமானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அப்போஸ்தலர் 1:1. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:2-4. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொடிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி. அப்போஸ்தலர் 10:44-47. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போஸ்தலர் 13:2. பவுல் பர்னபா பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புருத்துவுக்கு போனார்கள். அப்போஸ்தலர் 13:4. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது.
ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. அப்போஸ்தலர் 16:6. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 19:2-6. நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 4:5. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். வெளிப்படுத்தல் 5:6. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, அப்போ அந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் ஆண்டவரே, ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியானவருடைய ஆண்டவரே நடத்துதல்களை ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே நடந்ததான எழுப்புதல் சரித்திரத்தில் ஆண்டவரே அதை முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ளதான வேதாகம எழுப்புதல்கள் நடந்த காலங்களிலே ஆவியானவருடைய செயல்பாடு ஆதி முதற்கொண்டு பலத்த விதத்தில் இருந்து வந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை, கிறிஸ்துவின் செயல்களை அப்பா நடைமுறைப்படுத்துகிறவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆண்கள் மூலமாகவும் நேரடியாகவும் ஆவியானவர் செயல்பட்டு ஆண்டவரை எழுப்புதலை உண்டு பண்ணினீர். ஆண்டவர் இயேசுவின் நாட்களிலே ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா நடைபெற்றதற்காக நன்றி அப்பா. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஆண்டவரே இந்த யோர்தானை விட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். வனாந்திரத்தை விட்டு வந்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. வனாந்திரத்தை விட்டு வந்து ஊழியத்தை துவங்கினார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்பா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே பா இயேசுவான பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆவியானவர் இல்லாமல் இயேசுவானவர் செயல்படவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே போல் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் பலமாய் ஆண்டவர் என்றென்றும் தங்கத்தக்கவராய் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அக்கினிமயமான நாவுகளை போல இடியும் முழக்கமாய் வந்து மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த ஒவ்வொருவரையும் வந்து நிரப்பினார். அதற்காக நன்றி அப்பா. நாள் முதற்கொண்டு ஆவியானவர் பூமியிலே தங்கி தாபரிக்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. தேவாவியானவர் ஆண்டவரே தேவ மனிதர்களை நிறைத்து அந்த மனிதர்கள் மூலமாய், தேவ ஊழியர்கள் மூலமாய், தேவ பிள்ளைகள் மூலமாய், ஜெபிக்கிற மக்கள் மூலமாய் நீ செயல்பட்டு வருகிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எபேசு பட்டணத்திற்கு பவுல் சென்றபோது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறான். பரிசுத்த ஆவி உண்டு என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று அவங்க சொல்கிறாங்கப்பா. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அவங்க அந்நிய பாஷைகளை பேசி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. எபேசு பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மூலமாய் எபேசு பட்டணத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் மூலமாய் நிரப்பப்பட்டவர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மூலமாய் பலத்த எழுப்புதல் உண்டானது. அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் அப்பா அற்புதங்களும் அடையாளங்களும் பிசாசின் பிடியிலிருந்து கட்டுண்ட மக்கள் விடுதலையாகுதலும் நிறைவேறியதப்பா.
பவுலுடைய கச்சைகள் மூலமாய் சுகம் நடந்தது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்கள் மூலமாய், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மூலமாய் எழுப்புதல் உண்டானதப்பா. மீண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியரையும் தேவனே நம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. அதுவும் கடைசி நாட்களில் நீர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவனுடைய 7 ஆவிகள், பூமி எங்கும் அனுப்பப்படும் தேவனுடைய 7 ஆவிகளுடைய செயல்பாடுகள் சபையை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை, ஊழியர்களை விசுவாசி நிரப்பட்டும். தேவனுடைய 7 ஆவிகளுடைய பலத்த செயல்பாடுகள் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டு ஊழியர்களை வல்லமையுள்ள சாட்சிகளாய் மாற்றட்டும். வல்லமையுள்ள ஊழியர்களாக அவர்களை செயல்பட பண்ணட்டும் என்று சொல்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகம் தழுவின அந்த எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு அந்த உலகத்தின் காரியங்கள் மலை போல் இருக்கிறதப்பா. எல்லா மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தத்தக்கதாய், எல்லா மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீ செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகட்டும் தேவனே. எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகட்டும் தேவனே. எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகட்டும் தேவனே. அன்பின் ஆவியானவரே, அவா சத்துருக்களை எல்லாம் நீர் பாதபடியாக்கி போடும். சத்துருக்களை எல்லாம் தேவனே பாதபடியாக்கி போடும். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் அப்பா. ஆண்டவரே, சத்துருக்களை பாதபடியாக்கி போடும். ஆவியா இதுவரை இல்லாத அளவுக்கு ஆவியானவர் பிரசன்னம் பலமாய், மகிமையாய், வல்லமையாய் ஆவியானவர் செயல்பாடுகள் உலகத்தை நிரப்பட்டும். ஆவியானவர் வல்லமை பூமியிலே கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாய், விசுவாசிகள் மூலம் ஆவியானவரை கொண்டு தேவனை நீ பலத்த காரியத்தை நீ செய்யும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.